ராஜ குடும்பத்துல இருக்கக்கூடிய வினோதமான காமெடியான உணவு பழக்கவழக்கங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவா ராஜ பரம்பரை அப்படின்னாலே தங்க தட்டுகள்லயும் வெள்ளி பாத்திரங்கள்லயும் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஆடம்பர ராஜபோக வாழ்க்கை வாழ்றவங்க அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையும் பிரமிப்பும் நம்ம கிட்ட ஏராளமா இருக்கு. ஆனா அவங்க என்னதான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இன்னைக்கும் நம்மள துரத்திக்கிட்டே இருக்கு. ஆனா என்னதான் ராஜ பரம்பரையில பிறந்து வளர்ந்தாலும் கூட அவங்களுக்குள்ளயும் ஒளிந்திருக்கக்கூடிய சில சிறு பிள்ளைத்தனங்கள், சராசரி மனிதர்களை போல வாழ முடியாட்டியும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்கள், முயற்சி செஞ்சு பாக்குற மாதிரியான ஆவல்கள் இருக்கத்தானே செய்யும். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாதாரண குடும்பத்து மக்கள் என்ன சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வேணா அரச குடும்பத்துல இருப்பவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே ஒழிய அது எப்படி இருக்கும், என்ன சுவையில இருக்கும் அப்படின்னு சுத்தமா தெரியாதா ராஜவம்சத்தினருக்கு. ராஜவம்சத்துல 11 ஆண்டுகள் வேலை பார்த்த சமையல்காரர் ஒருத்தர் சொன்ன குறிப்புகள் தான் இப்ப நான் இந்த வீடியோல சொல்ல போறது எல்லாமே. அரசி டயானா. டயானாவை யாருக்கு தான் பிடிக்காது? அரசி டயானா உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்களாம். ரொம்பவே ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே சாப்பிடுவாங்களாம். டயட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அடிக்கடி. கொழுப்பு இல்லாத உணவுகளையே விரும்பி சாப்பிடுவாங்களாம் டயானா. ஆனா விருந்தாளிகள் யாராவது வந்துட்டா அவங்க கூட உட்காந்து சாப்பிடும்போது மட்டும் இந்த கட்டுப்பாடுகளை தகர்த்துக்கிட்டு விருந்தாளிக்கு ஏத்த மாதிரி சாப்பிடுவாராம். அதே மாதிரி மீன் அப்படின்னா அரசிக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆனா அதே மாதிரி சிவப்பான இறைச்சியை தொடவே மாட்டாராம். ஆனா உணவு விஷயத்துல அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கா. அது என்னன்னா பெரும் பசி. அதாவது சாதாரணமா சாப்பிடுற நேரத்தை தவிர ரொம்பவே பசி பொறுக்க முடியாம போற நேரத்துலதான் சாப்பிடவே அமருவாங்களாம். இந்த மாதிரி பெரும் பசி எடுக்கும் நேரங்கள்ல சில சமயங்கள்ல கொழுப்பு உணவுகளை எனக்கு சமைச்சு கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி சமையல்காரர்கிட்ட கேட்டிருக்காங்களாம் டயானா. அரசி டயானாவுக்கு ரொம்பவே பிடிச்ச உணவு எது தெரியுமா? ஸ்டஃப்டு பெல் பெப்பர் அண்ட் ஸ்டஃப்டு எக் பிளான்ட். அதாவது குடமிளகாயும் கத்திரிக்காயும் தான் ரொம்ப பிடிக்கும் அரசி டயானாவுக்கு. பொதுவாகவே அரசர்கள், இளவரசர்கள் அப்படின்னா அவங்களுக்குன்னு தட்டுக்கள்ல இருக்கக்கூடிய உணவுகள் பல ஆராய்ச்சிக்கு பிறகுதான் செய்யப்படும். அவங்களுடைய தட்டுக்கள்ல இருக்கக்கூடிய உணவுகள் ரொம்பவே ஆடம்பரமானதா இருக்கும். சாதாரண உணவுகளை பத்தி அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஹேரியும் வில்லியம்ஸும் அப்படி இல்லை. அதாவது ஹேரி அண்ட் வில்லியம்ஸ் அப்படிங்கிறவங்க அரசி டயானாவுடைய மகன்கள். அவங்களுக்கு சாதாரண அமெரிக்க குடிமகன் சாப்பிடக்கூடிய உணவை பத்தியும் தெரியும், அதனுடைய சுவையை பத்தியும் தெரியுமா. பேட்டியில அந்த சமையல்காரர் சொல்லியிருக்காரு, எனக்கு நல்ல நினைவு இருக்குங்க. ஒரு முறை அரசி டயானா சமையல் அறைக்கு வந்தாங்க. இன்னைக்கு நீங்க ஹாரி அண்ட் வில்லியம்க்கு மதிய உணவு தயார் செய்ய வேணாம், நான் அவங்கள வெளியே அழைச்சிட்டு போக போறேன், அப்படியே மெக்டொனால்ட்ஸ்க்கும் அழைச்சிட்டு போயிட்டு அங்கேயே அவங்கள சாப்பிட்டுட்டு தான் கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய ராஜ பரம்பரை அங்க போய் சாப்பிடுறதா அப்படின்னு என்னால தாங்கிக்கவே முடியல. அதனால நான் டயானா அம்மா கிட்ட கேட்டேன், அதே பர்கரை நான் அதே பொருட்களை வச்சு இங்க செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அரசி, நோ அங்க கொடுக்கக்கூடிய பொம்மையோட கூடிய கவர்கள் வேணும், அதை வாங்கி கையில வச்சுக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க ஹாரியும் வில்லியம்ஸும், அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் அங்கேயே பீஸாவும் தோலோட ஃப்ரை செஞ்ச உருளைக்கிழங்கும் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு பேரதிர்ச்சி கொடுத்துருக்காங்க அரசி டயானா. இதை ரொம்பவே நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியோடையும் நிகழ்ச்சியோடையும் தெரிவிச்சிருக்காரு சமையல்காரர். பொதுவா நம்ம வீட்டுல முக்கியமா ஏதாவது விஷயம் நடக்கும் போதெல்லாம் யாராவது வழக்கமா லேட்டா தான் வருவாங்க. அது நம்ம வீடுகள்ல மட்டும் இல்லைங்க, ராஜ குடும்பங்கள்லயும் அந்த பழக்க வழக்கம் இருக்கான். அது வேற யாரும் இல்ல, ராணியே தான். எப்பவும் இரவு சாப்பாட்டுக்கு எல்லாரும் வந்து ரொம்ப நேரத்துக்கு பிறகுதான் அவங்க டைனிங் டேபிளுக்கு வந்து உட்காருவாங்களாம். அதனாலேயே மத்தவங்க கிட்ட டின்னர் டைம் சொல்லும் போது நேரத்தை ராணி கிட்ட கொஞ்சம் மாத்தி சொல்றது வழக்கம் அப்படின்னு சமையல்காரர் சொல்லியிருக்காரு. பொதுவா டின்னர் டைம் 8:30 மணி அப்படின்னா ராணி கிட்ட மட்டும் 8:10 அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட சரியான நேரத்தை சொன்னாதான் ராணி வந்து சேர்றதுக்கு 8:30 ஆகிடுமா. அரசு குடும்பங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நடைமுறை வாழ்க்கை பற்றி தெரியவே தெரியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா அதே மாதிரி அரச குடும்பங்கள்ல பிறந்தவங்களுக்கு தங்க தட்டுகள்ல சாப்பிடுறது தான் வழக்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றேன் கேளுங்க. ராணி எலிசபெத் வெளியில செல்லும்போது நம்ம எடுத்துட்டு போற மாதிரி டப்பர் வேர் டப்பாக்கள்ல தான் உணவு எடுத்துட்டு போய் சாப்பிடுவாங்களாம். அதுலயும் காலை உணவு அப்படின்னா கொஞ்சம் கெலாக்ஸ், டார்ஜிலிங் டீ அவ்வளவுதான் குடிப்பாங்களாம். அது போக 2ஆம் எலிசபெத் ராணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா தான் தன்னுடைய உணவை தேர்வு செய்வாங்களாம். இவங்களுக்காகவே ஒரு மெனு புத்தகம் தயாரிக்கப்பட்டு வச்சிருப்பாங்களாம். சமைப்பதற்கு முன்னாடியே அவங்க கிட்ட போய் அந்த மெனு புத்தகத்தை கொடுப்போம், அதுல அவங்க தேர்வு செய்யற உணவை தான் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சமையல்காரர். அதே மாதிரி அரசுக்கு சொந்தமான எஸ்டேட்டுகள்ல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய உணவை தான் விரும்பி சாப்பிடுவாங்களாம் அரச குடும்பத்தினர். அந்த சமையல்காரர் அப்படியே அந்த பேட்டியில இடையில சொல்லியிருக்காரு, சொல்ல மறந்துட்ட பாருங்களேன், ராணிக்கு ரொம்ப பிடிச்சது டார்க் சாக்லேட். அந்த வயசுலயும் சின்ன குழந்தை மாதிரி சாக்லேட்டை விரும்பி சாப்பிடுறத நாங்க பார்த்து பல முறை ரசிச்சிருக்கோம் அப்படின்னு ரசிச்சு கூறியிருக்காரு பேட்டியில. அதே மாதிரி ராஜவம்சத்துல இரவு உணவுக்கு எல்லாரும் கூடும் பொழுது நிச்சயமா நன்கு சிறப்பாக ஆடைகளை உடுத்தி முழு அலங்காரத்தோட தான் வரணுமா. இதுதான் விதிமுறையா. பாருங்களேன், ராஜவம்சத்துல பிறந்தா எத்தனை கட்டுப்பாடுகள் இருக்கு, விதிமுறைகள் இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு கூட இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணுமா. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் நம்ம ஆரம் யாதன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.